அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விரதம் இருக்கிறது எதுக்கு, இப்போ விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே இறை வழிபாடு, ஆன்மீகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே விரதம் இருக்கிறது, நோன்பு அப்படின்றத விஷயங்களை தான் நாம் சொல்லுவாங்க. அப்போ சில பேர் கேட்பாங்க, விரதம் இருந்தால் தான் தெய்வங்கள் நமக்கு கொடுக்குமா, பலன்கள் கொடுக்குமா அப்படின்றதே கேட்பாங்க. அதாவது விரதம் இருந்தே தான் ஆகணுங்கிறத எந்த தெய்வங்களும் நம்மளை கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஆனால் விரதம் இருந்து பட்டினி இருந்து நாம் ஒரு தவம் செய்து ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கறது, அந்த பலனை அதீத சக்தியை நம்மளால் உணர முடியும், தெய்வீக சக்தியை அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி விரதம் இருக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்க கெட்ட கழிவுகளும், சரிங்களா, சயின்டிஃபிக்காகவும் நம்ம மாதத்தில் 2 நாள் அந்த மாதிரியெல்லாம் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லதும் கூட தான், சரிங்களா. கெட்ட கழிவுகளை நமக்கு அழிக்கவும், நம்ம உடலில் தீய சக்திகள், அதாவது எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே விரதம் இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பில் நாம் அமைதியாகவும் மன சாந்தியும் அடைய ஆரம்பிச்சிருவோம், சரிங்களா. அமைதியாக இருக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த கெட்ட கழிவுகள் அண்ட் தீய சக்திகள் இதெல்லாம் நமக்கு அழியறதுக்காக நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடிச்சிட்டு வர ஒரு விஷயந்தான் இந்த விரதம் இருக்கிறது. அதை ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பலன் விரதம் இருக்கிறதுக்கு இருக்குது. பொதுவாகவே புதன்கிழமை நாட்களில் விரதத்தை மேற்கொள்வது நல்லது அப்படின்னு. என்னடா எல்லாம் வெள்ளி செவ்வாய் அப்படி சொல்லுவாங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். புதன்கிழமையும் இறை வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த ஒரு கிழமை. அதே மாதிரி சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு சனிக்கிழமை பயன்படுது. இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் என்ன பலன் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கிழமைகளுக்கான பலன். இதில் விசேஷ நாட்களில் எந்த கிழமைக்கு வருதோ அதுக்கான பலன் தனி. அதே மாதிரி நம்ம சிறப்பு வழிபாடாக ஒரு பரிகாரமாக எடுத்து நம்ம செய்யறதுக்கான பலன்கள் தனி, சரிங்களா. ஸோ இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது நார்மலாக ஒரு கிழமையில், இந்த கிழமையில் இப்படி நம்ம வழிபாடு இருக்கோம், இறைக்காக ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுக்கான பலன்களை தான் நம்ம இதில் பார்க்குறோம். இப்போது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு விரதம் இருக்கோம் அப்படின்னா, கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, நீண்ட நாளாக நோய் தொந்தரவு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த நோய் பிணி சரியாகணும் அப்படின்னா, நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறபடி ஞாயிற்றுக்கிழமை நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வேண்டுதல் வச்சு நாம் விரதம் இருக்கோம் அப்படின்னா அது தீரும். சில வாரங்கள்லையே நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது அந்த நோய்வாய்ப்பட்டு நீண்ட நாள் பிணின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு சில வாரங்கள்லையே அது என்ன பண்ணுன்னா மாறுதல்கள் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு அனைத்து விஷயங்களும் நமக்கு கைகூடி வரும். ஸோ பிணி சம்பந்தமாக, நீண்ட நாள் நோய் நொடி சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சரியாகும். அடுத்து திங்கள். குடும்பத்தில் அதாவது ரொம்ப சண்டை அதிகமாக இருக்கிறது, ஒரு மன மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கிறது, ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தோடையே இருக்கிறது, ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும். எனி டைம் பார்த்திங்கன்னா அவங்க கத்திகிட்டே இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் ஒரு சண்டையாகவே இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா திங்கட்கிழமை நாம் விரதம் இருந்து நம்ம தொடர்ந்து ஒரு சில 7 வாரம் 9 வாரம் திங்கட்கிழமை விரதம் இருந்து விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா
நிச்சயமாக அந்த குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி அப்படிங்கிறது அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அதாவது பார்த்திங்கன்னா வெளியிலலாம் நார்மலாக இருப்பாங்க பிஹேவியர்ஸு. அவங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பிச்சுக்குவாங்க. ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், அது ஆரம்பித்து பெரிய அந்த அந்த நாள் பூரா சண்டை போடுற மாதிரி. அப்போ என்னென்னா இவ்வளோ நேரம் வெளியில் நல்லா தான் இருந்தோம், இப்போ என்ன அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கும். அப்போ இந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிறதுக்கு திங்கட்கிழமை வழிபாடு, விரதம் இருக்கிறது, பட்டினி இருந்து இருக்க வேணும். நிச்சயமாக ஒரு வேளையாவது சாப்பிடாமல் இருந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சில பூஜை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றப்போ அதுக்கான பலனை நிச்சயமாக அனுபவிக்க முடியும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை கணவன் மனைவி பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கருத்து வேறுபாடு அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும். எந்த உறவுகளுக்கான சகோதர சகோதரி இந்த எந்த உறவுகளுக்கான கருத்து வேறுபாடுக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே செவ்வாய்க்கிழமை விரதம் சரி செய்து கொடுக்கும். மெயினாக கணவன் மனைவி ஒற்றுமையும் எடுத்துக்கலாம். இதில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்து பிரிஞ்சிருக்கிறது இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறப்போ அதுக்கான மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி புதன்கிழமை நான் ஏற்கனவே சொன்னேன், புதன்கிழமை இறை வழிபாட்டுக்குரிய ஒரு உகந்த நாளாகவே நம்ம எடுத்துக்கலாம். அதில் நம்ம கல்வி சம்மந்தமாக குழந்தைங்க படிக்காமையே இருக்கிறது, ஞாபக மறதி அதிகமாக இருக்கிறது, கலை சம்மந்தமான ஒரு ஃபீல்டில் நம்ம ஜெயிக்கணும், அது சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கணும், அது கிடைக்க மாட்டேங்குது, படிக்கிறது எல்லாத்துக்குமே அது புதன்கிழமை சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்யூச்சர் நமக்கு புதன்கிழமை வழிபாடு கிடைக்கும். அடுத்து வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் குரு பகவானை குரு அப்படி சொல்லி ஞாபகம் வரும். நிச்சயமாக அதுதான் புத்திர பாக்கியம், புத்திர பேர், புத்திர சோகம் ஒரு குடும்பத்தில் இருக்குது. ஒரு சில குழந்தைங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒன்றுமே சொன்ன பேச்சே கேட்காம நம்ம குடும்பத்திலேருந்து வந்த பையனா இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிவிட்டு இவ்வளோ தவறான செயல்களில் ஈடுபட்டுட்டு இப்படி நம்ம எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்த அந்த குழந்தைய நினச்சி அந்த பையனை நினச்சி அவன் எதிர்காலம் இப்படி போதே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை பேரண்ட்டுக்கு இருக்கும். இந்த மாதிரியான புத்திர விஷயங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சந்தானம் பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாருமே அந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக குழந்தை பேர் உண்டு. வெள்ளிக்கிழமை இது மேக்ஸிமம் எல்லா குடும்பங்கள்லையுமே பொதுவாக வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவாங்க. அதில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு சிறப்பு பலனும் கூட தான். சகல செல்வங்களும், ஆயுள் பலம், ஆயுள் விருத்தி இது எல்லாமே நமக்கு மகாலட்சுமியோட அருள் இது எல்லாமே நமக்கு வெள்ளிக்கிழமை கிடைக்கும். சரிங்களா? அடுத்து சனிக்கிழமை தொழில், வேலை, வியாபாரம், வெற்றி இது எல்லாமே எப்படி இருக்கும்? வெற்றி பன்மடங்கு உயரும் தொழிலில், வியாபாரத்தில் அப்படிங்கிறது உண்மை. சனிக்கிழமை நம்ம விரதம், ஏன்னா உழைப்பாளி அப்படி சொல்லுவாங்க. சனி கடின உழைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய சுறுசுறுப்பை நமக்கு கொடுப்பாங்க. நம்ம வேலைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோன்னா அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு வழிபாடு பண்ணி விரதம் இருந்து வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓட ஆரம்பிப்போம். அதே ஜோதிடத்தில் 7.5 சனியார் இது பயணம் இருக்கும்போது மந்தப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மந்தப்படுத்துறது செஞ்சாலும் நாம் வழிபாடு பண்ணி அந்த விரதம் இருந்து வழிபாடுகள் நம்ம தொடரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அந்த உழைப்புக்கான இதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அந்த மந்தத்தன்மையே என்ன ஆகும் அப்படின்னா குறைச்சி கொடுக்கும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலை சார்ந்த விஷயங்களில் ஓட ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு சக்ஸஸை கண்டிப்பாக சனிக்கிழமை விரதம் கொடுக்கும். இந்த பதிவு
நான் எனக்கு தெரிஞ்ச அனைத்து விஷயங்களையுமே இதில் அதாவது இந்த கிழமைகளில் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் வேறு சில நல்ல பதிவுகளையும் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.